சம்மாந்துறை சதக்கா நலம்புரி நிதியம் SSWF. இது சம்மாந்துறை மக்களின் ஒருமித்த சக்தியால் உருவான சமூக நலனை குறிக்கோளாக கொண்ட அமைப்பாகும். இந்த நிதியத்தின் உருவாக்கத்துக்கான முதன்மை தூண்டுகோள் மாவடிப்பள்ளி வெள்ள அனர்த்தத்தின் போது நிகழ்ந்த துயரமான நிகழ்வுகளும் மதரசா மாணவர்களின் உயிரிழப்பும் தான். இந்த துயரங்களை மீண்டும் சந்திக்காமல் இருக்கவே உடனடி நிவாரண உதவி வழங்கக்கூடிய நிரந்தர நிதியம் அமைக்கப்பட்டது. இதை தொடங்கியவர் சவுதி அரம்கோவில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் குவாலிட்டி இன்ஜினியர் AJM ஷாதிக் அவர்கள். அவர் கடந்த டிசம்பர் 2024 வாட்ஸ்அப் குடும்பத்தின் வாயிலாக இந்த முயற்சியை துவங்கிய போது அது ஒரு சமூக பசுமையை உருவாக்கியது. உலமாக்கள் ஆலோசனையின் கீழ் மௌலவி ABM ரம்சின் ஹாசிஃபி, அல் ஹாஃபில் ரிஃப்கான், அல் ஹாஃபில் அஸ்மத்துல் ஹசன், மௌலவி நியாஸ் ஆகியோர்களால் வழிகாட்டப்பட்டு தற்காலிக வங்கி கணக்குகள் மூலம் நிதி சேகரிப்பு ஆரம்பமானது. பின்னர் சட்டத்தரணி AJM நவாஸ் அவர்களின் வழிகாட்டலால் 5 பணிப்பாளர்களும் 25 உறுப்பினர்களையும் கொண்ட நிர்வாக சபையுடன் இது ROC இலங்கை கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு இப்போது ஒரு சட்டப்பூர்வ நிதியமாக மக்களுக்காக செயல்பட்டு வருகிறது. தற்போது பதிவு செய்யப்பட்ட இந்நிதியமானது அதன் பெயரிலே வங்கி கணக்கிலக்கம் திறக்கப்பட்டு மக்களால் மக்களுக்காக நிதி சேகரிக்கப்படுகிறது. நிர்வாக அமைப்பு தவிசாளர் AJM ஷாதிக், சவுதி அரம்கோவில். பணிப்பாளர்கள் டாக்டர் NM ஹாலிப், டாக்டர் KL ரமீஸ், சார்ட்டர்ட் இன்ஜினியர் MSM நவாஸ், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ST ஜிப்ரி. நிர்வாக தலைவர் மௌலவி ABM ரம்சீன், செயலாளர் ABM ரமீஸ் GS, சட்ட ஆலோசகர் AJM முகமது நவாஸ். அத்துடன் பல துறைகளை சேர்ந்த அரசு அதிகாரிகள், வியாபார நிலைய உரிமையாளர்கள், விவசாயிகள் என்று மக்களால் நேசிக்கப்படுகின்ற பள்ளி தொடர்புகளை பேணி நடக்கின்ற 25 நிர்வாக உறுப்பினர்களை கொண்டு ஊர் மக்களின் நலனுக்காக செயல்படுகின்றார்கள். நிதியத்தின் முக்கிய நோக்கங்கள்: முதலாவது, இயற்கை அனர்த்தங்களில் பாதிக்கப்படும் மக்களுக்கு உணவு, தங்குமிடம், குழந்தைகளுக்கான பால்மா உள்ளிட்ட தேவைகள். 2, ஏழைகளுக்கு சத்திர சிகிச்சை செலவுகள். 3, மதரசா மாணவர்கள் மற்றும் உயர்கல்வி மாணவர்களுக்கு கல்வி உதவிகள். 4, கல்வியை தொடர முடியாத பிள்ளைகளுக்கு தேவையான ஆதரவு. 5, மருத்துவ தேவையுள்ள ஏழை குழந்தைகளுக்கு உதவிகள். 6, ஊனம் மற்றும் மனநல பிரச்சனை உள்ள குழந்தைகளுக்கு உதவிகள். 7, ஏழைகளின் ஜனாசா நல்லடக்கம், போக்குவரத்து உதவிகள். 8, பள்ளிவாசல்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குதல். 9, இலாப நோக்கற்ற நிறுவனங்களுடன் இணைந்து சமூக நல திட்டங்களில் ஈடுபடல். ஒழுக்க கொள்கை: இந்த நிர்வாக குழுவில் உள்ளவர்களுக்கு அரசியல் ஈடுபாடு முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தால் குற்றவாளி என சாட்டப்பட்டவரை, நிதி மோசடி செய்பவரை அல்லது இந்த நிதியத்துக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் வகையில் நடந்தால் இந்த நிதியத்தின் கட்டுப்பாடுகளை மீறுதல் போன்ற சந்தர்ப்பங்களில் அவர்களின் உறுப்பினர் பதவி நிரந்தரமாக ரத்து செய்யப்படும். நிதி சேகரிப்பு முறை: உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள சகோதரர்கள் மாதம் 100 ரூபாய் செலுத்துவதன் மூலம் நிதியத்துக்கு பங்களிக்கின்றனர். இது ஒருவருக்கு பெரிய பாரம் இல்லை, ஆனால் சமூக வளத்துக்கு பெரிய ஒளி. இதற்காக தற்போது எங்களுக்கு நிறைய சகோதரர்கள் சதக்காக்களை வழங்கி வருகின்றனர் என்பதை குறிப்பிட்டு கூற முடியும். எதிர்கால திட்டங்கள்: இதில் எதிர்கால நடவடிக்கைகள் யாப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள வேலை திட்டங்களுக்காக பூரண திட்டமிடல், நிதியத்தின் நோக்கங்களை மக்கள் மயப்படுத்துதல், அத்துடன் முற்சபை, அரசாங்க, அரசு சார்பற்ற தனியார் நிறுவனங்களுக்கு நிதியத்தின் உருவாக்கம் பற்றி தெளிவூட்டல் மற்றும் அவர்களின் ஆதரவை பெறுவதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் மற்றும் சம்மாந்துறை ஊரில் உள்ள அனைத்து விதமான டேட்டா கலெக்ஷன் போன்ற செயல் திட்டங்கள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அத்துடன் எமது ஊரில் உள்ள அனைத்து சமூக சேவைகளையும் இந்த நிதியத்தின் கீழ் இணைத்து ஏழை மக்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை பெற்றுக் கொடுக்கவும் அதன் ஒரு கட்டமாக அனைத்து சமூக சேவை அமைப்புகளையும் நேரில் சந்தித்து கலந்துரையாடவும் திட்டங்கள் தீட்டப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு சாதாரண நிதியம் அல்ல, இது எமது சமூகத்தின் பாதுகாப்பு கோடு. இது சம்மாந்துறை மக்களின் ஒருமைப்பாட்டின் சின்னம். அவசர நேரங்களில் இதுதான் நமக்கு துணையாக நிற்கும் சதக்கா நலம்புரி நிதியம். எனவே இது உங்கள் நிதியம், உங்கள் சமூகத்தின் நலனுக்காக. இதில் இன்று இணைந்து உங்கள் பங்களிப்பை செய்யுங்கள். அல்லாஹ்வின் அருள் நிச்சயம் உங்களை சென்றடையும். இது ஒரு சமூக மாற்றத்தின் ஆரம்பம். SSWF, ஒளியின் பாதையில் ஓர் நிதியம்.